கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து நடந்ததை கர்த்தர் புதியன இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா. நான் காண்பேன், சீக்கிரத்தில் நான் காண்பேன், சீக்கிரத்தில் நான் காண்பேன். எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், எங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். எப்பா சொல்லுங்க. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. பிராணிக்கு மேலாக ஒரு நாளும் தாங்கிடும் பலன் தப்பிச் செல்ல தாங்கிடும் வழி செய்வா. நான் தப்பிச் செல்ல வழி செய்வா, நான் தப்பிச் செல்ல வழி செய்வா. கலங்கிடவே மாட்டேன்ப்பா, கலங்கிட கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு. எங்கள் துக்கம் அப்பா, நன்றி அப்பா, உயர்த்துகிறோம். நல்லவரே, ஆமாண்டவரே, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. சொல்லுங்க. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, விடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. சொல்லுங்க. கைவிட கைவிட ஆண்டவரே, கைவிடவே மாட்டா. இயேசு வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம் நான் வேண்டிடுவேன், காத்திடுவார். நான் வேண்டிடுவேன், கர்த்தர் காத்திடுவார், கைவிட மாட்டார். சொல்லுங்க. இயேசு கைவிடவே, இயேசு கைவிடவே மாட்டார். நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே ரட்சித்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் மாட்டார். சொல்லுங்க, கைவிட மாட்டார். கர்த்தர் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. 9:10 சங்கீதம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. தேடுகிறவர்களாம் கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். உம்மை தேடுகிறோம், உம்மை தேடுகிறோம், நீர் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவரே நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன் போல் உன்னை நீ என்னை விட்டு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. பிளஸ் பண்ணுங்க. நீங்க விலகுவது இல்லை, கைவிடுகிறது இல்லை. ஏசப்பா திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் கண்ணீர் யாவையும். தேங்க்யூ அப்பா, தூக்கியப்பா, தேங்க்யூ அப்பா. கவலைகள் யாவையும் போக்கிடும், கவலைகள் யாவையும். நான் உன்னை விட்டு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கைவிட மாட்டா, மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. எத்தனை பேர் நிச்சயமா நம்புறீங்களா? கைவிட மாட்டீங்கப்பா. உம்மை தேடுகிற எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. உம்முடைய ஜனமாகி எங்களை கைவிட மாட்டீங்க, கைவிட மாட்டீங்கப்பா. தாவீது சொல்ற 37ஆம் சங்கீதம் 25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை. சுவாசிக்கிறீங்களா? நாங்கள் எல்லாரும் நீதிமான்கள். நீதிமான்கள்லாம் கை வைத்து காட்டுங்க. நீதிமான்கள், இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீதிமானாக்கப்பட்டோம். நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் கைவிடப்படுவதில்லை. எங்கள் பிள்ளைகள்
அப்பத்துக்கு இறந்து திரிகிறது இல்லை, கை ஏந்துவது இல்லை. என் சந்ததி, என் பிள்ளைகளின் பிள்ளைகள் கை ஏந்துவதில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எப்பொழுதும் கடன் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை கைவிடுவது இல்லை. நீங்கள் கையேந்தி கடன் வாங்குபவர்கள் இல்லை, நீங்கள் கொடுப்பவர்கள், நீங்கள் கடன் கொடுப்பவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நம்புறீங்களா? நாங்கள் கொடுக்க பிறந்தவர்கள், வாங்க பிறந்தவர்கள் அல்ல, நாங்கள் கொடுப்போம். அல்லேலூயா. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவே நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவே உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவே, அற்புதங்கள் நான் செய்திடுவே. உன்னை அதிசயமாய் நான், உன்னை அதிசயமாய் நடத்திடுவே. உன்னை விட்டு, ஹalleluya, glory, உன்னை என்றும் நான் உன்னை விட்டு. Thank you அப்பா, thank you அப்பா. மகாதுரா மாலா கராபா காதாலா கராபா காபா ஷேமா காதாலா பாகா ஹேபா காதாலா பாகா ஓபோ கோதோலா கரா. இப்படி அன்னி பாஷையில் பாடுங்க. ஷாபா காதாலா பாரா ஓபோ கோதோலோ கோரோ மாமா காதாலா பாகா ஆபாரா பாலா கரா. கைவிட மாட்டீங்கப்பா, கைவிட மாட்டீங்கப்பா. கைய பிடிச்சிட்டீங்க, எங்களை கைவிட மாட்டீங்கப்பா, எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. இதுவரை கைவிடாதவரே, எங்களை எபினேசரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி ஸ்தோத்திரம். கதுரா மாலா ராபா ஈரா மாலா காரா. ஜீசஸ், ஜீசஸ் கைவிடாதவர், கைவிடாதவர். 1 சாமுவேல் 12:22 கர்த்தரை குறித்து சாமுவேல் சொல்ற ஒரு காரியம் பாருங்கள். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனம், சொல்லுங்க, நாங்கெல்லாம் உமது ஜனம் அப்பா, சொல்லுங்க ராஜா, நாங்கள் உமது ஜனம், நாங்கள் உமது ஜனம். ஆகவே கைவிட மாட்டீங்க. தமக்கு ஜனமாக்கி கொள்ள அவர் பிரியமானபடினா, அவருக்கு என்ன பிரியம்? நம்மை தமக்கு ஜனமாக்கி கொள்வது, நம்முடைய பிள்ளைகளாக்கி கொள்வது. அதுக்கு தான் சிலுவையில பலியானார். நம்முடைய சொந்த ஜனங்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி. எத்தனை பேர் பிள்ளைகள் நிச்சயம் இருக்கா? நான் பிள்ளை, அவருடைய பிள்ளை. அதனால அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம், ஆங்கிலம் நல்லா இருக்கு, it has pleased the Lord to make you his own people. Lord will not abandon his people. அது it will bring distress to his great name. அவர் நாமத்துக்கு அது அவமானத்தை உண்டு பண்ணுமா? தன் ஜனத்தை கைவிட்டா, அவன் சொல்லுங்க, நம்முடைய ஜனத்தை கைவிட்டா அவர் நாமத்துக்கு இழுக்கு வந்துருமா? கைவிடுவாரா? சொல்ல, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டீ, கைவிட மாட்டீ.
ரபகதல யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட மாட்டார். ரபகதர பலகரபா யார் என்னை கைவிட்டாலும். அல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அந்த எபிரேயர் 13 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பண ஆசைன்னு சொல்றதை விட பணத்துக்காக பணம்னே அலையாம, பணத்துக்காக வாழாம இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அவர் கொடுக்கிற பணத்துல திருப்தி அடைங்கன்னு சொல்றாரு. இன்னும் வேணுமே இன்னும் வேணுமேன்றதை விட கொடுக்கிற அந்த பணத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்க ஒரு நாள் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு நாள் கடன் வாங்க விட மாட்டீங்க. உங்க சந்ததி பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிய விட மாட்டீங்கன்னு எழுதியிருக்குல்ல. அப்போ சொல்றாரு போதும் என்று எண்ணுங்கள், திருப்தி அடையுங்கள் இருக்கிறதுல. அப்ப சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த வேதத்துல அநேக இடங்களை சொல்லி இருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 50 இடம் இருக்கிற பல இடங்கள்ல அதான் அவர் சொல்றாரு, சொல்லி இருக்கிறாரே. சொல்லுங்க அதனாலே, சொல்லுங்க அதனாலே, எதினாலே அவர் சொல்லி இருக்கிறாரே. என்ன சொல்லி இருக்கிறார்? உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றோ விடுவதில்லை சொல்லி இருக்கிறாரே. சொல்லுங்க சொல்லி இருக்கிறாரே. அதனாலே கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படே, நான் பயப்படே. ஏன் அவர் சொல்லி இருக்கிறார்? அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். நீங்க இதை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி இருக்கிறார். அதனாலே தைரியம் கொண்டு சொல்லுங்க, தைரியம், தைரியம் சொல்லுங்க, தைரியம், 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 தைரியம் சொல்லுங்க, தைரியம், தைரியம் கொள்ளுங்க. இதனால தைரியம் வருது. அவர் சொல்லி இருக்கிறார், சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி உன்னை விட்டு விலகுவது என்று சொல்லி இருக்கிறாரே, விலகுவது உன்னை கைவிடுவது என்று சொல்லி இருக்கிறாரே, கைவிடுவது. அதனால தைரியம், அதனால தைரியம், அதனால தைரியம், அதனால தைரியம். நான் பயப்படே, பயப்படே. கர்த்தர் எனக்கு சகாய, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படே, நான் பயப்படே, நான் பயப்படே. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. பயப்பட மாட்டே, பயப்பட மாட்டே. கர்த்தர் என் சகாய, கர்த்தர் என் சகாய. பயப்பட மாட்டே, பயப்பட மாட்டே. கர்த்தர் என் சகாய. என்னை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசையா thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் கைவிடாதவர், கைவிடாதவர்.
ஆகவே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, எனக்கு நான் சகாய. பயப்படே, நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நன்றி ஆண்டவரே, நன்றி. அல்லேலூயா. தாவீது சொல்றார் பார், பயப்படுற நாளிலே கர்த்தரை நம்புவேன். கர்த்தரை நம்புவதா நான் பயப்பட மாட்டேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த சங்கீதம் 56ல என்ன பிரச்சனை பாருங்க. 56ல ஆரம்பத்துல பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது தாவீது பாடி ஒப்புவித்த மிக்தான் எதிரி கையில பிடிபட்ட நிலையில பாட்டு பாடி தப்பிச்சாரு தாவீது. எப்படி பாடுறாரு பாருங்க, பயப்பட நாளிலே நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை புகழுவேன். அந்த 4ஆம் வசனத்தை பாருங்க, 3-4 படிங்க. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன், உம்முடைய வார்த்தையை புகழுவேன். இப்ப நம்முடைய நம்பிக்கையின் அடையாளம் என்ன? புகழ்றது. எதை புகழுவது? அவருடைய வார்த்தையை புகழுவது, வார்த்தையால சிந்திய நிரப்புவது. ஆமென் சொல்லுங்க. பயம் வருதா? பயப்படும் நேரத்துல உங்க சிந்தைய வார்த்தையால நிரப்பி வாய துதியால நிரப்புங்க. சிந்தைய வார்த்தையால நிரப்புங்க, வாய, அதுதான் சக்சஸ். சொல்லுங்க. பயத்தை நீக்கணுமா? பயத்தை விரட்டணுமா? சிந்தைய வார்த்தையால நிரப்புங்க, வாய துதியால நிரப்புங்க. உடைய வார்த்தையை முன்னிட்டு அப்படின்னா வாக்கு தத்தத்தை சொல்லி நான் புகழுவேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு சொல்லுங்க என்ன செய்வா? அதே திரும்ப சொல்லுவாரு 10-11 வசனம். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் இறைவனை, சொல்லுங்க, இறைவனை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படு. சொல்லுங்க. எதற்கும் இவ்வுலகம் எனக்கு எதிரா, இவ்வுலகம் என்ன செய்ய முடியும்? நான் இயேசுவை நம்பி. தேங்க்யூ அப்பா. நோ நோ பயம் இல்ல. ஓ glory. என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. இவ்வுலகம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. glory glory. ஓ சிந்தையில நிறுத்தி நிச்சயமா. ஹalleluya. glory. சொல்லுங்க. அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். ஹalleluya. ஆமென். இறை அமைதி. இவ்வுலகம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? நான் இயேசுவை நம்பி. ஹalleluya. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய கிருபை இறங்கட்டும், உடைய கரை இறங்கட்டும். பகதலகரா பகதலக பகதலா. பாருங்க.
தேங்க்யூ அப்பா. இதான் வாய துதிக்க துதிக்க பயம் நீங்குது, பயம் நீங்குது, பயம் நீங்கட்டும். பாருங்க, அப்ப தாவீது சொல்றாரு பாருங்க, 56:9 வாசித்து நான் உம்மை நோக்கி கூப்பிடு நாளில் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். பயம் வரும்போதெல்லாம் தாவீது சொன்னது, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிவேன். கைதட்டாமேன் சொல்லுங்க. என்பதை அறிவேன், என்பதை அறிவேன். என்னோடு இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிவேன். அக்கா தூரா பாலா காரா தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ சொல்ல சொல்ல பயம் ஓடும், பயம் ஓடும். சொல்ற பாருங்க, நான் கூப்பிடும் போது என் சத்துருக்கள் பின்னிட்டு உங்க சிந்தைய சத்துரு எங்க தாக்குவான்? எதை தாக்குவான்? சிந்தையில தான். என்ன தாக்குவான்? பிரச்சனை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான், நடந்த பிரச்சனை, நடக்கிற பிரச்சனை, அதால குப்பையை நிரப்புவான். அந்த நிலையில தான் நீங்க சொல்லணும், எதிரியே, சிந்தைய கெடுக்கிற எதிரியே பின்னிட்டு போ. என் அப்பா என்னோட இருக்கிறாரு, என் தகப்பன் என்னோட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னை கைவிடா, அவர் என்னை கைவிடா. அற்புத தீமைகளை நன்மையாய் மாற்றுவான். இப்ப தீமையான காரியமா தெரியலாம், நன்மையாய் மாற்றுவீரப்பா. ஆண்டவர் சொல்லலையா, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி நமக்கு சகலமும் எப்படி நடக்கும்? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். சோர்ந்து போகாதே. சொல்றான், என் சார்பில் இருக்கின்றி என்பதை நான் சொல்லுங்க. என் சார்பில் என்பதை நான், அதனால எதிராக சொல்லுங்க. போ, பின்னிட்டு திரும்பி போ. எதிராக திரும்பி போ. அச்சம் போ. கப்பகத்துலா கரபா இக்கமலா கரபகா சம்பலா கர எம்பக்கத்தலா கரபகா துலா கரா. பிள்ளைகளுக்கு அமைதி, அமைதி, அமைதி. அச்சம் நோ, அச்சம் ஓடு, அச்சம் ஓடு. அமைதி, சமாதானம், சபைக்கு சமாதானம், என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம். இயேசுவின் நாமத்துல ஊ ராமா ஏ கா பா லா கா ரா பா கா ஊ ராமா லா கா ரா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஷபகாது ராமா லா கா. நான் இறைவனை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நான் இறைவனை எதற்கும் இவ்வுலகம் எனக்கெதிரா என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் ஷக்கத்தலா கரபா கரபா. வியாதி என்ன என்ன செய்ய முடியும்? வியாதியே, நீ என்னை மேற்கொள்ள முடியாது, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. என் இயேசு சிலுவையிலே வியாதிகளை சுமந்து தீர்த்தா, வியாதிகளை சுமந்து தீர்த்தா. நீ என்னை மேற்கொள்ள முடியாது. நான் வியாதியாய் வாழ மாட்டேன், நான் பலத்தோடு வாழ்வேன்.
உர்ரா பாலா காத்தா லாக்கா ராபா ஊரா மாலா காரா மேரி பாலா பின்னிட்டு போ. சொல்லுங்க, வியாதியே பலவீனமே பின்னிட்டு போ. பகதூரா மாலா நன்றி அப்பா. சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். சொல்ல சொல்ல கவலையே பயமே போ, பின்னிட்டு போ. கவலையே கலக்கமே பயத்தின் இதெல்லாம் ஒரு ஆவி. கவலை ஒரு ஆவி, பயம் ஒரு ஆவி, வியாதி ஒரு ஆவி. பின்னிட்டு போ. என் சார்பில் இருக்கின்றா, எனக்குள்ளே இருக்கின்றா. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை வளருதா? கையடி தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. நம்பிக்கை வளருதா? உரா பாலா காத்தா லாக்கா ராபா காத்தா லாக்கா ரா உரா மாலா காத்தா லாக்கா ராபா காபா காதா லாக்கா ராபா காதா ராபா ஏக்கோ போலோ. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. சத்துருக்கு வெட்கம் வந்து ஓடணும். இந்த பகுதியிலே பிசாசு இருக்க கூடாது. ஓ ஓ ஓ என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கூறுகிறேன். என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கூறுகிறேன். ஓடு கொல்லாத ஆவி ஓடு. என் பிள்ளைகள் சமாதானத்தை நிரம்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சந்தோஷத்தால சமாதானத்தால நிரப்புங்கப்பா. கப்ப கத்தலா கரபா கத்தலா கப்ப கத்தலா கரபா ஊரா மேல அபிஷேகம் பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும். என் பிள்ளைகளுக்கு அபிஷேகம் பெருகட்டும். பா 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 வாலிபர்களுக்கு பெருகட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு, தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு உங்க அபிஷேகம் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். शिपगधुरा माला कराबाका लेकर भागधुरा माला राकबा ஊரே பகதார பாக்கரா குரா பாலா. எதிரின் மத்தியில இந்த பாட்டை பாடி ஜெயம் எடுத்தாரு தாவீது. இந்த பொல்லாத உலகத்துல எதிரி, அந்த எதிரின் மத்தியில நீங்களும் ஜெயம் எடுக்க முடியும். இதுதான் சொல்றாரு பாருங்க தாவீது 8ஆம் வசனத்துல, என் அலைச்சல்களை தேவரீ எண்ணி இருக்கிறீர். நீங்க கூட என்ன மறந்திருப்பீங்க, அவர் என்றாரா. எவ்வளவு பிள்ளை கஷ்டப்படுறா, அலையிறா. இந்த பாருங்க, ஜூன் மாதம் வந்துருச்சு, படிப்பை தேடி அலையிறோம், ஸ்கூலை தேடுறோம், பணத்தை தேடுறோம். ஐயோ, தாய்மார்கள் தகப்பன்மார்கள் ஓடுறாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணுமேனு. உங்க அலைச்சலை அவர் எண்ணி இருக்கிறார். சொல்லுங்க, எண்ணி இருக்கிறார். கண்ணீரை தன்னுடைய பாட்டில், சொல்லுங்க பாட்டில்னா புரியும், பாட்டில் சேர்த்து வச்சிருக்காரா, நோட்ல எழுதி வச்சிருக்காரு, பாட்டில் சேர்த்து வைக்கிறாரா. இதை நம்புறீங்களா? உங்க கண்ணீரை நோட்ல எழுதி பாட்டில சேர்த்திருக்காரு. சொல்லுங்க, நோட்ல எழுதி பாட்டில சேர்த்து வச்சிருக்காரு. இதை நம்புறீங்களா? அறிக்கை எடுங்க, அப்பா நான் வடிச்ச கண்ணீரை எழுதி வச்சிருக்கேன் நோட்ல, உங்க பாட்டில இருக்குப்பா. இப்ப நான் சங்கீதத்தால் உங்களை சிந்தி நிரப்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. சங்கீத இந்த வார்த்தை சிந்தி நிரப்புனா பயம் ஓடும், கலக்கம் ஓடும், நம்பிக்கை பிறக்கும். பாருங்க, பக்தன் சொல்றான், 118ஆம் சங்கீதத்தை பாருங்க. பக்தன் சொல்றான், இந்த வேதனையின் மத்தியில கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க கிருபை சொல்லுங்க, உங்க கிருபை, உங்க இரக்கம் என் மேல இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, எத்தனை முறை கிருபை கிருபை வருது பாருங்க. கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுவர் அவர்கள் சொல்வார்களாக. சொல்லுங்க, சொல்வார்களாக. சொல்லுங்க, இரக்கம் கிருபை என்றால் என்ன?
அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய பிரியம், அவருடைய பிரியம், அவருடைய தயவு, அவருடைய தயவு சொல்லுங்க என் மேல இருக்கு. என் மேல இருக்கு. இருக்கு மாதிரி சொல்லுங்க. இருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. இருக்கு இருக்கு என் மேல இருக்கு. கிருபை இருக்கு. பக்கத்தை தள்ளி அடிங்க. இருக்கு உன் மேல. இருக்கு உன் மேல. அவர் இரக்கம், அவர் இரக்கம், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் தயவு, அவர் தயவு உன் மேல இருக்கு மகளே. உன் மேல இருக்கிறது. இத சொல்ல சொல்ல உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். அப்படியா, என்னை நேசிக்கிறாரா, இரக்கம் இருக்கா, எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னா என்ன, தப்பு பண்ணா என்ன, இனி தப்பு பண்ண மாட்டீல, அதான் கைதடுக்க பார்க்கலாம். எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், ரைட்டு, இனி செய்ய மாட்டீல, அவ்வளவு போதும், கைதட்டு. அதான் சாத்தான் சொல்லுவான், உன் மேல அவர் இரக்கமே, நீ அவ்வளவு தப்பு பண்ணிருக்க, எவ்வளவு தப்பு பண்ணான அவ்வளவுக்கு அவர் இரக்கம் பெருசு. கைதட்டுங்க. கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு அவர் இரக்கம் பெருசு பெருசு. நீ பயப்படாத, நீ பயப்படாத. பாருங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்றான். கர்த்தர் என், திரும்ப பாருங்க, என் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. சொல்ல, கர்த்தர் என், மனுஷன் எனக்கு என்ன செய்ய அப்படின்னா என்ன, இந்த உலக பிரச்சனை என்னை ஒண்ணு செய்ய முடியாது. சொல்லுங்க, உலக பிரச்சனை ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள், இந்த நாள். எத்தனை நம்புறீங்க? இதிலே இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். சொல்ல, களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், காரியம் வாய்க்க செய்வார். நம்புறீங்களா? ஆமென். அப்ப கைதட்டி படமா, இந்த நாள் நல்ல நாள், யெகோவா சொல்லுங்க, இந்த நாள் நல்ல நாள், நல்ல நாளா சொல்லுங்க. களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வான். மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல், எனது கூடாரத்தில், எனது கூடாரத்தில், எனது திருக்குடும்பத்தில், எனது தோல்வி இல்லை. வெற்றி உண்டு. நீங்க சொல்லுங்க, தோல்வி இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தரின் வலக்கரம் உயர்ந்துள்ளது. உண்மைதானா? மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம், வெற்றி தருகிறார், வெற்றி தருகிறார். மகிழ்ச்சி குரல், சப்தல காரபல கபல காரபா காரபா உரமா லா காரபா ஏ கே பா பா கா கா லா காரபா உரபாலா ஏ கே பா காரபா ஓகபலா அபகதர பகரபரா உரமலகரா. விழும்படி தள்ளினார்கள். தள்ளினாங்களா? நீங்க விழுந்தரணும்னு சத்ரு தள்ளினா, உங்களை தள்ளி பார்த்தா விழும்படி தள்ளினார்கள். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், கர்த்தரோ என்னை தாங்கினா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விழும்படி
தள்ளினார்கள் வீழ்த்த முயன். இத்தோட கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல நினைச்சாங்க. கர்த்தரோ தாங்கினா கரம் நீட்டி. சொல்லுங்க, கர்த்தரோ கரம் நீட்டி. இதை மகிழ்ச்சி குரல். glory, amen. நமது கூடாரத்துல ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya. தோல்வி இல்ல, ஹalleluya ஹalleluya. கர்த்தரின் பலனான் அவரே எங்கீனமான. கர்த்தரின் தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாடும்போதே அற்புதம் நடக்குது. சும்மா பாட்டு இல்ல, வசனத்தை பாடுறோம். சுகத்தை கூறுகிறேன், சிந்தையில சமாதானத்தை கூறுகிறேன், சந்தோஷத்தை கூறுகிறேன், ஒரு விடுதலையை கூறுகிறேன். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல விடுதலை. என் ஜனத்துக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்துல விடுதலை. ஆமென். glory, 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 glory. ஷபாகாதா. thank you அப்பா, thank you அப்பா. வல்லமை இறங்கட்டும், சபையில இறங்கட்டும். அந்த அருமையான என் பிள்ளைகள் மத்தியில இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். டாடி இறங்கட்டும். தூரத்தில் இருக்கிறவங்கள, அங்க இருக்கிறவங்க மேல வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, பவர் இறங்குது. இயேசுவின் நாமத்துல பவர், 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 பவர். ஃபயர் இறங்கட்டும். அக்கினி, 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 அக்கினி. என் சபையை நிரப்பட்டும். என் ஜனத்தை நிரப்புங்கப்பா. உம்மை தேடி வந்திருக்கிறாங்க, உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. அப்பா, 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 தேடி வந்திருக்கிறாங்க, தேடி வந்திருக்கிறாங்க. கைவிடாதீங்க, கைவிடாதீங்க. கைவிடாதவரே, கைவிடாதவரே, நீதிமானை கைவிடாதவரே, தம் ஜனத்தை கைவிடாதவரே, கைவிடாதவரே, தேடுகிறவர்களை கைவிடாதவரே, என் ஜனத்தை கைவிடாதவரே. கட்டுரபலகரப சிவகதரபலகரப அபகதலகரப அபகதலகரப அபகதலகரப. ஷகபரப. ஆண்டவர் மனதுருகி உங்களுடைய மனக்கண்கள், உங்களுடைய காயங்கள், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்ணீரை பாட்டில சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி, நோட்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லி, அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு என் பிள்ளைகள் சாட்சியாய் ஓடி வரட்டும். என் ராஜா எனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்தார், என் தெய்வம் எனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்தார். என் ஜனம் சாட்சியாய் எழும்பட்டும் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும், என் நாமத்தை உயர்த்தட்டும். நீங்க மகிமை அடையுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுவி நாமத்துல, சுவி நாமத்துல தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா.
ஆதியாகமம் 26 24 அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, நான் கூட இருந்து ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சன்னதியை பெருக பண்ணுவேன். ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாதே. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சொன்னார், ஆபிரகாம் நீ பயப்படாதே, நானே உனக்கு கேடயமும் மிகவும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னார். அவர் மகனை பார்த்து சொல்றார், பயப்படாத. ஏன் பயப்படாத என்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உனக்கு மிகப்பெரிய ரிவார்டு, நான் உனக்கு கேடயம். ஆபிரகாம் பார்த்து சொன்ன ஒரு கேடயமா இருக்கேன், நான் உனக்கு பாதுகாவலா இருக்கேன், பயப்படாத. கேடயம்னா அர்த்தம் என்ன? பாதுகாவல். நான் உனக்கு பாதுகாவலா இருக்கிறேன், நான் உனக்கு பரிசா இருக்கிறேன்னா 15 அதிகாரத்தை சொன்னாரு. இங்க ஐசக்க பார்த்து சொல்றாரு, ஐசக் கலங்கி இருக்கிறோம், எதிரி உலகத்துல வாழ முடியாத கஷ்டத்துல கலங்கும் போது ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரியில தரிசனமாகி, நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாத. ஒரு நாள் இரவு அப்படித்தான் ஒரு மிகப்பெரிய கலக்கம் என் மனதுல, சிந்தையில தூங்க விடல. கலக்கம் வந்தா தூக்கம் வர இல்ல, சிந்தையில கலக்கம். ஆண்டவர் தெளிவா அந்த ராத்திரியில இந்த வசனத்தை காட்டுறாரு, பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இப்ப இருப்பதை விட பெருக பண்ணுவேன், அதனால் பயப்படாத அப்படின்னு அந்த வார்த்தை அப்படியே ஒரு படம் போல வருது. நான் தூங்கி அப்படியே தூக்கம் இல்லாம போராடிட்டு இருக்கேன், என் சிந்தையில படம் போல வருது, நீ பயப்படாத. உடனே எனக்குள்ள ஒரு தெம்பு வருது. வார்த்தை வந்தா தெம்பு வந்துடும். வார்த்தையை நம்புனா என்ன வந்துடும்? தெம்பு வந்துடும். சொல்லுங்க, நம்பு, வார்த்தையை நம்பு, அது உனக்கு தெம்பு. வராது வம்பு, சாத்தானுக்கு அம்பு, நீ தட்டு தம்பு. ஹல்லேலூயா. வார்த்தை வந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு, பாட்டும் வருது. என்ன அறியாமலே காலையில எழும்புறேன், பயம் இல்ல பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம். நானே பாடுறேன். எப்படி? ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் ஜெபத்திற்கு பதில் உண்டா? ஜெபத்திற்கு பதில் இயேசு நாமத்தில், ஜெபத்திற்கு இயேசு நாமத்தில் ஜெயமுன், இயேசு நாமத்தில். சொல்லுங்க, ஜெயமுண்டு, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. சொல்லுங்க, ஜெயமுண்டு இயேசு. மீண்டும் ஒரு விஷ, ஜெயமுண்டு இயேசு, ஜெயமுண்டு. கத்தாலா காரா பா, கத்தாலா காரா பா. பயம் இல்ல, அப்படி காட்டுங்க. நோ நோ, பயம் நோ, பயம் இல்லப்பா. கத்தாலா காரா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன் யாரோட இருக்கிறாரு? சொல்லுங்க, அவர் என்ன செய்கிறார்? ஆசி பெருக செய்வார். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமே எனக்குள்ள இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்வார். சொல்லுங்க, ஜெயம் எடுப்பேன். மீண்டும் சொல்லுங்க,
ஆமென். தோல்வி இல்ல, நான் தோற்று போவதில்லை. சொல்லுங்க, தோல்வி எனக்கு சப்தலா கராபா. இப்ப கர உயர்த்தி ஜெயமுண்டு. க்ளோரி, ஹalleluya, க்ளோரி. பயம் இல்ல, பயம். க்ளோரி. தேங்க்யூ அப்பா. சங்கீதம் 20:4 உன் இதய விரும்புவதை உனக்கு தந்திடுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அநேகர் ஒரு விருப்பத்தோட வந்திருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார் 20:4 சொல்லுங்க. 20:4 சங்கீதம் 20:4 விறுவிறுன்னு சொல்லுங்க. 20:4 உன் இருதயம் உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். கைதடுங்க. நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? 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 பிள்ளைகளை குறித்து என்ன விரும்புறீங்க அது நடப்பதாக. கணவனை குறித்து என்ன நினைக்கிறீங்க அது நடப்பதாக. அதை நிறைவேற்றுவாரா? தெளிவா சொல்லுவார். இதயம் விரும்புவதை எனக்கு, எல்லாம் மீண்டும் சொல்லுங்க, என் இதயம் சொல்லுங்க, எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எப்படியும் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, சொல்லுங்க, என் ஏக்கம். ஜெயம் எடுப்பே. சொல்லுங்க, ஜெயம் எடுப்பே. இயேசு நாமத்தில் தோல்வி இல்லை எனக்கு. நான் சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லை. நான் இப்ப சொல்லுங்க, பயம் ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. தக்கபாலா தரபாகா தாலா தாபாகா உரபாலா தரபா. பயம் இல்ல, பயம். ராஜா, ராஜா. சிந்தையில ஒரு பவர், சிந்தையில சந்தோஷம் உண்டாவதாக, உண்டாவதாக. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, பதில் உண்டு இயேசு நாமத்தில். சொல்லுங்க, என் ஜபத்திற்கு இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எஸ், ஆமா, ஆமா. சொல்லுங்க, எதிராய் செயல்படுவோர். சொல்லுங்க, எதிராய் செயல்படுவோர் என் பட்சம் வருவார்கள். என் இரட்சகர் எனக்குள்ள இருப்பத இவ்வுலகம் அறியும். சொல்லுங்க, அறியும், அறியும், அறியும். எதிராய் செயல்படுபவர்கள் என் பக்கம் வருவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அந்த 26 அதிகாரத்துல ஆபிமெலக்கு ஐசக்க போடா அப்படின்னு அனுப்பி வச்சான். ஆனா அதே அதிகாரத்துல வா மச்சான்னு வந்தாப்ல, போடான்னு விரட்டின. 26:16 போடான்னு சொன்னாலு 26:26 வா மச்சான்னு வர்றார். ஆமீன் சொல்லுங்க. அதுதான் அந்த பல்லவி. எதிராய் செயல்படுவோர் என் பக்கம். அதே அபிமெலக்கு, உன்னோட கர்த்தர் இருக்கிறார், நாம் சமாதானம் செய்வோம், இதை உலகம் அறியும், உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க, எதிராய் செயல்படுவோம்
என் பக்கம் வருவார்கள், என்னோடு ஃப்ரெண்ட் ஆவார்கள். இரட்சகர் எனக்குள்ளே இருப்பதை இவ்வுலகம் அறியும். ஜெயமெடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பே. தோல்வி இல்லை, நான் தோற்று போவது. இப்ப கைதட்டி ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. நன்றி அப்பா. குராபாலா காத்தா லாக்கா ராபா ஷாபா காதா லாக்கா ராபா காரா ஷேபா காதுரா மாலா காரா பாகா. ஜெயமுண்டு பயமில்லை பயமில்லை, ஜெயம் ஜெயம் தான். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு இயேசு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில். சொல்லுங்க. பயத்தின் ஆவியே, சொல்லுங்க, பயத்தின் ஆவியே விலகி போ, விலகி போ. என்னை பயம் மேற்கொள்ள முடியாது, பயம் மேற்கொள்ள முடியாது. நான் கர்த்தரை நம்பியுள்ளேன், நான் கர்த்தரை நம்பியுள்ளேன். ஆதலால் பயப்பட, ஆதலால் பயப்பட. பயப்படாதே. பகதுர மாலா காரா பாகா ஷேபாகா துர மாலா காரா. லூக்கா முதல் அதிகாரத்துல இப்படியாய் தூதன் அந்த சகரியாவை தேற்றுகிறார் பாருங்கள். லூக்கா முதல் அதிகாரம் 13, முதல் அதிகாரம் 13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல். ஆமென். சகரியா அநேக நாட்கள் ஜெபம் பண்ணி பதில் வராம ஜெபத்தையே மறந்திருப்பார். ஆனா தூதன் சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, ஆதலால் பயப்படாதே. ஏன் நீ பயப்படாத? சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாம வந்திருக்கீங்களா? அப்படி யாரும் வந்திருக்கீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். தகப்பனே, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, உன் வேண்டுதல் ஏற்கப்பட்டது, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. ஒரு குழந்தையோட அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போம், ஒரு குழந்தையோட பார்ப்போம். சகரியாவுக்கு ஒரு யோவா, உனக்கு ஒரு யோவா, உனக்கு ஒரு ஜா, உனக்கு ஒரு லூயா. கர்த்தர் செய்வாரா? சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்னையிலிருந்து ஐரோப்பா தேசத்துக்கு போகும்போது ஏர்போர்ட்ல ஒரு குடும்பம் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், திரும்பி வரும்போது அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு போறேன். அங்கே போய் அமெரிக்காவில் இறங்கும் போது அங்கே ஒரு கப்பல், அவங்களும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஏர்போர்ட்ல ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு சொன்னேன், சீக்கிரத்தை அற்புதம் நடக்கும்னு. அங்கே ஒரு மாதம் அங்கே இருந்து புறப்படும் முன்னாடி அந்த குடும்பம் சொல்லுது, நாங்க இப்ப கருவுற்று இருக்கிறேன்னு சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே வந்து இறங்கினா இங்கேயும் அற்புதம் நடந்திருக்கு. எனக்கு மறக்க முடியாத அந்த சம்பவம். அல்லேலூயா. வர தேவ மனிதனுடைய வார்த்தைய எப்படி கனம் பண்றாரு பாருங்க. உங்களை கனம் பண்ணுவாரா? உங்க வார்த்தையை கனம் பண்ணுவாரா? ஜெயம் உண்டு. சகரியா, நீ பயப்படாதே, உன் வேண்டுகோள் ஏற்கப்பட்டது, நீ கலங்காதே. அதுவும் உனக்கு பிறக்கிற குழந்தை சாதாரண குழந்தையா இருக்காம ஆயிரங்களை ஆசீர்வதிக்கிற குழந்தையா இருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா.
அதே பக்கத்துல பாருங்க 30ஆம் வசனத்துல, மரியாளே நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனிடத்தில் நாம எல்லாம் கிருபை பெற்றிருக்கிறோமா? மரியாளை பார்த்து சொன்னாரே பயப்படாதே, காரணம் தேவனிடத்தில் மிகவும் தயவு பெற்றிருக்கிறார். அந்த 28ல பாத்தீங்கன்னா மரியாளை பார்த்த உடனே சொல்வார், கிருபை பெற்றவளே வாழ்க. ஆங்கிலத்தில் இருக்க மிகவும் கிருபை பெற்றவளே, தமிழ்ல மிகவும் கிருபை பெற்றவளே. ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படியே மொழிபெயர்த்தா சொல்லுங்க, மிகவும் கிருபை பெற்றவர்களே. நாமெல்லாம் யாரு? ஆகவே பயப்படாதே, மிகவும் தயவு பெற்றவர்கள், மிகவும் தேவனுக்கு பிரியமானவர்கள். காரணம் அவருடைய கல்வாரி ரத்தம் நம்ம எல்லாம் கழுவி அவருக்கு பிரியமா மாத்திருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பயப்படாதே, ஆகவே பயப்படாதே. கிறிஸ்துமஸ் அன்று ராஜா இயேசு பிறந்த அந்த நிமிடத்திலேயே தூதன் சொன்னார்ல, அந்த அந்த மேய்ப்பர்களை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதேங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, thank you அப்பா. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, பயமில்ல பயமில்லையே. thank you அப்பா. ஜெபத்துக்கு நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. thank you அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஐயா. லூக்கா 8:50 அந்த யவீர் திடீர்னு அவருக்கு பயம் வந்துருச்சு. என் மக செத்துட்டா, எனக்கு எல்லாமே போயிடுச்சு, எனக்கு எல்லாமே இருந்த மகள் போயிட்டா. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பயப்படாத. பயம் நீங்க நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? விசுவாசம். only believe. சொல்லுங்க, only believe, only believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. கையடா கொடுத்து சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன். அப்போது உன் மகள் பிழைப்பாள். ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா மோடு இருப்பதுதான் உள்ளத்தின். நன்றி ஆண்டவரே அப்பா. கரங்களை உயர்த்தி செய்யா கபகதர பலகரா ஷபகதலகரா. ஏசையா உம்மைத்தான் என் மோடு இருப்பா. பா 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 பா
வா வா. கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையை நினைவு கூற சொல்லுகிறார். கல்வாரியில ஆண்டவர் கரங்களை விரித்து சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஜீவனை விட்டார். எல்லாம் முடிந்தது என்ன? அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிச்சிட்டேன். இந்த உலகத்துக்கு தேவையானதை சிலுவையில செய்து முடிச்சிட்டேன். என்னையா செய்து முடித்தார்? அதுதான் இந்த பாடல ஆண்டு எனக்கு பாடலா கொடுத்தார். சிலுவையை நோக்கி உங்களை நான் நடத்தி ஜெபிக்க போறேன். ஆமென். நமக்கு சிலுவைதான் எல்லாம். ஆமென் சொல்லுங்க. அங்கதான் ஆண்டவர் நமக்கு சம்பாதிச்ச சொத்து பாருங்க. நான் மன்னிப்படைய தண்டிக்கப்பட்டு மீட்படைய எத்தனை பேர் நம்புறீங்க? நான் மன்னிப்படைய நீதிமானாக்க நித்திய உண்மைதானா? நித்திய அன்பே அன்பே இம்மானுவே. கையை விரிங்க. இவ்வளவா சொல்லுங்க. இம்மானுவே அன்பே நீ பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தா. மெய்யாகவே மெய்யாகவே நம் பாடுகளை சுமந்தா. மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா. நம் பாவங்களுக்காய் காயப்பட்டா. அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டா. நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோ. சிலுவையே, கல்வாரி சிலுவையே எங்கள் வாழ்க்கையே. சொல்லுங்க. காயப்பட்டி நான் சுகமா, என் நோய்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? காயப்பட்டி நான் என் நோய்கள் சுமந்து கொண்டி என் பாடுகள் சுகமானே தழும்பு. சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். சுமந்து கொண்டி என் சுகமானே தழும்பு. சொல்லுங்க. சுகமானே 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 தழும்புகள். இம்மானுவே இயேசு ராஜா. இவ்வளவா அன்பு கூர்ந்தி. இம்மானுவே இயேசு ராஜா. அன்பு கூர்ந்தி. அன்பே பேர அன்பே அன்பே பேர அன்பே நான் மன்னிப்படைய. நன்றியப்பா 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 நன்றியப்பா. நன்றிக்கப்பட்டி செய்யா நீதிமானாக்க
நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், ஜீவன், ஜீவன் உண்டாகட்டும். ஜீவன், ஜீவன். நீங்கள் ஜீவன் பெற அவர் ஜீவனை கொடுத்தார் சிலுவையில. ஜீவனை விட்டார் நீங்கள் ஜீவன் பெற, நித்திய ஜீவன் பெற இயேசு ஜீவனை கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு ஜீசஸ் சொன்னார், எவ்வளவுதான் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்ல. ஒரு பணக்காரனை பார்த்து சொல்றார், மிகப்பெரிய பணக்காரனை பார்த்து, ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்ல. பணம் தேவைதான், அது நமக்கு ஜீவன். நமக்கு ஜீவன், நமக்கு ஜீவன், நித்திய ஜீவன். இந்த ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையில ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டார். சிலுவையில் நடந்த மிகப்பெரிய அற்புதம். அடுத்து ஒரு பக்கம் நீதிமானாக்கப்படுறோம், இன்னொரு பக்கம் சுகம் சம்பாதிக்க, சுகத்தை பெறுகிறோம். சிலுவையில சுகம் நமக்கு உண்டாகிறது. ஒவ்வொரு முறையும் கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம், சிலுவையை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. சில பேர் வார வாரம் கம்யூனியன் எடுப்பாங்க, சில பேர் டெய்லி கூட எடுப்பாங்க. சுகம் உண்டாகுது. கல்வாரியை நினைக்கிற போது, ரத்தத்தை நினைக்கிற பொழுது அதுல சுகம் உண்டு, அதுல பலன் உண்டு. கம்யூனியனை ஈஸியா எடுத்துறாதீங்க. நல்ல தயாரோட கம்யூனியனை ஒரு தாகத்தோட, ஒரு நம்பிக்கையோட எடுக்கும் போது உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. இது முக்கியமான இன்னொரு காரியம் நடக்கிறத பாருங்க. அந்த கலாத்தியரை வாசித்து நாம் ஜெபிக்க போறோம். கலாத்தியர் 3:13 இந்த வசனம் தெரிந்த வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். எதிலே சாபமானார்? சிலுவையிலே நமக்காக. ஏன் சாபமானார்? நம்முடைய சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படி. ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில நம்முடைய மூதாதையரால எத்தனையோ சாபங்கள் நம்மை பாதித்தாலும் வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டான். சொல்லுங்க, மீட்டுக்கொண்டா. ஆதலால் அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாரே நமக்கு வரும்படி. சொல்லுங்க, வரும்படி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி. சொல்லுங்க, நமக்கு வரும்படி. அடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நான் விசுவாசத்தால் பெரும்படி. எப்படி ஆயிற்று? எப்படி ஆயிற்று? கையை விரிங்க பார்க்கலாம். எப்படி ஆயிற்று? எப்படி ஆயிற்று? எப்படி ஆயிற்று? எப்படி ஆயிற்று? இப்படி சிலுவையிலே தொங்கினார். எதற்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி. சொல்லுங்க, வரும்படி. பரிசுத்த ஆவியை பெரும்படி. சொல்லுங்க, வரும்படி. பெரும்படி. சொல்லுங்க, வரும்படி. பெரும்படி. சிலுவையை நோக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வருது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஹெல்த்தும் வெல்த்தும், சுகமும் செல்வமும். இந்த ரெண்டு தான் நமக்கு மிக தேவை. இந்த ரெண்டும் சிலுவையில உண்டு. நாம் செல்வந்தர்களாகும்படி அவர் சிலுவையில் தம்மையை ஏழ்மையாக்கினார். கர்த்தருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. பவுல் சொன்னாரா, கர்த்தருடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வந்தராயிருந்தும் நமக்காக சிலுவையிலே ஏழ்மையானார். நாம் செல்வந்தர்களாகும்படி, நாம் செல்வந்தர்களாகும்படி ஆபிரகாம் செல்வந்தராயிருந்தார். ராஜாக்களை யுத்தம் செய்து தோற்கடிக்கிற அளவுக்கு அவர் செல்வந்தராயிருந்தார். சீமானாயிருந்தார். 165 வருஷம் அவர் வாழ்ந்தார். 100 வயதுல குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த பலன் இருந்துச்சு. நான் சொல்றேன், இந்த நாள்ல ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம், சுகமும் பலனும், சுகமும் செல்வமும் உங்களுக்கு உண்டாவதாக சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க.
சாபமானி என் சாபம் நீங்க மீட்டீரே சாபத்தினின்று. சாபமானி என் சாபம் நீங்க மீட்டீரே. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை சாபமா இருந்தாலும் அதை ஆண்டவர் நீக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவை. ஆபிரகாமில் நான் பெற்றுக்கொண்டேன். கரங்களை விரித்து இம்மானுவே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, மகிமையிலே நான் பங்கு பெற அவமானம் அடைந்தீரையா. பாருங்க எப்படிப்பட்ட அவமானம். சிலுவை அவமானம். சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம். இன்னைக்குதான் சிலுவையை நம்ம எல்லாம் போற்றோம். அன்றைக்கு சிலுவை அவமானம். ஏன் அவமானம் அடைந்தாரு? நீங்க எல்லாம் அந்த பரலோக மகிமை அடையணும். சொல்லுங்க பரலோகம். நாம் எல்லாரும் அந்த பரலோக மகிமை. சொல்லுங்க பரலோக மகிமை. அந்த மகிமைய இந்த பூமியிலே பார்க்கும்படி ஒரு நாள் அந்த பரலோக மகிமைய நாம் முற்றிலும் பெறும்படி அவமானம் அடைந்தா. அவமானம் அடைந்தா. நீங்க மகிமையில பிரவேசிக்க அவர் அவமானமாய் சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. பாருங்க, ஜீவன் பெற நாமெல்லாம் ஜீவன் பெற சாவை ஏற்றா முடிவில்லா வாழ்வு தந்தா. சொல்லுங்க இம்மானுவே இயேசு ராஜா. அன்பே தேங்க்யூ அப்பா. சிலுவையே, கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, நான் மன்னிப்படைய சொல்லுங்க. நான் மன்னிப்ப. நீங்க சுகமா இருக்க, நீதிமானா இருக்க, இந்த பரலோக மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ள ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். பரிசுத்த ஆவியை பெறும்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்படி, பரிசுத்த ஆவியை பெறும்படி அவர் தன்னையே பலியாக்கினார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான். இந்த கல்வாரிக்கு ஓடி வாங்க. இந்த கல்வாரியை நினைச்சு பாருங்க. சிந்தையில நிறுத்துங்க. ஜீவனை கொடுத்தவர் உங்கள் தேவையை சந்திக்காமல் இருப்பாரா? ஜீவனையே கொடுத்தவர் உங்களை இந்த பூமியிலே வாழ வைத்து பரலோகத்து கொண்டு போவது நிச்சயம். அப்படி எல்லாரும் அப்படியே எழுந்திருங்க பார்க்கலாம். இம்மானுவே இயேசு ராஜா, இவ்வளவா அன்பு கூர்ந்தீ. இவ்வளவா அன்பே. அல்லேலூயா. சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தான் என் முன்னே உம்மைத்தானே
நல்லவரே பா 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 நல்லவரே பா 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 பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. ரட்சகரே ராஜா 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 ரட்சகரே கூப்பிடுங்க. ராஜா பரிசுத்தரேன் கூப்பிடுங்க. ராஜா என் ஜனங்களை மீண்டும் ஒரு விச பரிசுத்தரே படைத்தவாரே இசையா பாடு, நீங்க பாடுங்க. காண்பவர் தேங்க்யூ அப்பா, 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 தேங்க்யூ அப்பா. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு.